வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையில் நீயே தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. படம் வானம்பாடி. படம் வெளிவந்த ஆண்டு 1963. இசை கே.வி. மகாதேவன். இயக்கம் ஜி.ஆர். நாதன். பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். குரல் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா. நடிகர்கள் எஸ்.எஸ்.ஆர். தேவிகா. 1963 வெளியான எஸ்.எஸ்.ஆர். தேவிகா நடித்த கருப்பு வெள்ளை திரைப்படம். தேவிகா ஒரு ஜமீன்தாரின் பிடியிலிருந்து தப்பிக்கிறார். தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். ஒரு வயதான தம்பதியினரால் காப்பாற்றப்பட்டு தத்தெடுக்கப்படுகிறார். பின்னர் அவர்கள் மருமகனான எஸ்.எஸ்.ஆருக்கு தேவிகாவுக்கும் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார்கள். திருமண நாளின் போது வேறொருவர் தேவிகாவை தனது மனைவி என்கிறார். உமா, மீனா, சுமதி, கௌசல்யா என்று வெவ்வேறு கதாபாத்திரங்களில் தோன்றுகிறார். இறுதியில் என்ன நடந்தது என்பது கதை. இந்த பாடல் கண்ணதாசனின் கவிதை வரிகளுக்கு ஒரு சிகரம் வைத்தது போன்றதொரு பாடல். ஆண் பெண் இரு கவிஞர்களுக்குள் நடக்கும் போட்டியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடல் தமிழின் சிறப்பை உணர்த்தும் மற்றொரு பாடல். பாடலை கேட்டு பாருங்கள். பாடலின் வார்த்தை வரிகள், சொல்லாடல் மற்றும் தமிழின் அருமை, கவிஞரின் அருமையும் புரியும். கல் தோன்றி மண் தோன்றும் முன் தோன்றும் தமிழே, கவிமலையில் ஆடி வரும் கன்னி இளமயிலே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன், துணை வேண்டும் தாயே நின் திருவடிகள் வாழ்க. இது பாடலுக்கு முன்பாக இறைவனின் ஸ்தோத்திரம். கல் தோன்றி மண் தோன்றும் முன் தோன்றும் தமிழே, கவிமலையில் ஆடி வரும் கன்னி இளமயிலே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன், துணை வேண்டும் தாயே நின் திருவடிகள் வாழ்க. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா திருமகளும் கவிபாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. இது பெண் பாடுகின்ற துதி. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை வான் ஏறி தவழ்ந்து வரும் நிலவே, மதியறியா திருமகளும் கவிபாட வந்தேன், மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே. ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நீ அறிந்தவற்றை மறைந்து நின்று சபையினிலே தருக. பெண் கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக, உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக. ஆண் தன் கேள்விகளை அடுக்குகிறார். இலையில்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா, இலை இல்லாமல் பூத்த மலர் என்ன மலரம்மா. பதில், அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா. அது இளமை பொங்க வீற்றிருக்கும் கன்னி மலரையா. வலையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் எந்த தேசம். வலையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம். அது வாலிபரின் கண்ணிலுள்ள காதல் என்னும் தேசம். அது வாலிபரின் கண்ணிலுள்ள காதல் என்னும் தேசம். காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும். கேள்வி, அது கன்னியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும்.
அது கன்னியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். கேள்வி: காதலித்தால் மறைந்துவிட்டால் வாழ்வு என்னாகும்? அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். காதலித்தால் மறைந்துவிட்டால் வாழ்வு என்னாகும்? அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. இது கேள்வி. அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெப்போது? வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வதெப்போது? கேள்வி: தன் வாழ்க்கையையே காதலித்தால் புரியும் அப்போது. தன் வாழ்க்கையையே காதலித்தால் புரியும் அப்போது. இப்பொழுது பெண் கவிஞர் தன் கவிதையை கூறுகிறார். தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது. தூதி தாது தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது. தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது என்று தொத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்த போது. வார்த்தைகளை கவனிங்கள். தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது. தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது. தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது என்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்த போது. இந்த பாடலுக்கு விடையை அவரே கூறுகிறார். அடிமை தூது பயன் தராது, கிளிகள் பேசாது. தாதி தூது சென்றால் தத்தும் தத்தை சொல்லாது. தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது. தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது என்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்த போது. அடிமை தூது பயன் தராது, கிளிகள் பேசாது. அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது. தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது. இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியது கூறு. இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியது கூறு. இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு எளிதில் புரியாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். தாதி தூது. தாதி தூது என்றால் அன்பு தோழியின் தூது. தத்தை என்றால் கிளி. அடிமை தூது. தெய்வத்தை தொழுது நின்றால் பயன் தராது. இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியது கூறு என்று முடித்திருக்கிறார். பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இனிமையான பாடல், அருமையான பாடல், அருமையான கவிதை வரிகள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.